Welcome, viewers, to yet another interview with Maithili. இன்னைக்கு ஹாப்பி மாம் அவார்ட் நாமினேஷனுக்காக நம்ம கூட மைத்திலி இருக்காங்க. இஃப் யூ வண்டரிங் வாட் ஹாப்பி மாம் அவார்ட் இஸ், ஹாப்பி மாம் ஹப் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ சப்போர்ட்டிவ் கம்யூனிட்டி ஃபார் தமிழ் ஸ்பீக்கிங் மதர்ஸ். ஸோ இதில் வந்து வி வில் ஹாவ் அ லாட் ஆஃப் மைல் ஸ்டோன்ஸ். ஒரு மதர் வந்து அவங்களோட ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த் கோல் அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா they can nominate for a happy mom award. அவங்களோட ரிலேஷன்ஷிப் கோல் அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா they can nominate for a loving mom award. and அவங்களோட கெரியர் கோல் அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா they will be eligible for a queen mom award. ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம மைத்திலி ஹாப்பி மாம் அவார்ட் வாங்குறாங்க. எப்படி வந்து அவங்க அந்த ஸ்டேஜுக்கு வந்தாங்க அப்படிங்கறத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெரி வெரி வார்ம் வெல்கம் மைத்திலி. தேங்க்யூ ஃபார் nominating yourself for this, and thank you for reaching up till here. Thank you Ramya. Yes, உங்களை பத்தி ஒரு சின்ன brief சொல்லுங்க. நான் மைத்லி, நான் வந்து based in Chennai. mom of 2, பையன் வந்து 6 years, பொண்ணு வந்து 3 years. நான் வந்து 1 year back working mother. Now I'm a happy homemaker. Amazing. Actually husband வந்து யூஎஸ்ல இருக்காங்க. 1.5 years முன்னாடி அவங்க யூஎஸ் போயிட்டாங்க. So I just wanted to be with my kids. So I quit my job and now I'm a homemaker. Super. So மைத்லி, நீங்க இதுக்குள்ள வந்ததுக்கான ரீசன் முதல்ல சொல்லுங்க. என்ன மாதிரி ஸ்டேட்ல வந்தீங்க, என்ன ப்ராப்ளம்காக நீங்க ஹாப்பி மாம் ஹப்போட வந்தீங்க? ஆக்சுவலி ஹாப்பி மாம் ஹப் அந்த இதை பத்தி தெரிஞ்சுக்கும் போது ஃபேஸ்புக்ல ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும் போது ஹாப்பி மாம் ஹப் பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப வந்து என்னன்னா கரெக்டா பேண்டமிக் டைம், கரோனா செகண்ட் வேவ்ல வந்து அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு வந்து பேபி, செகண்ட் பேபி பொண்ணு வந்து கரெக்டா அப்போ 6 months. ஓகே. அந்த டைம்ல அம்மாவும் இறந்துட்டாங்க. ஃபேமிலில ஒரு 21 மெம்பர்ஸ் கிட்ட அஃபெக்ட் ஆயிட்டோம் கரோனால. சோ அதுல அம்மா மட்டும் காப்பாத்த முடியல. சோ அந்த இதுல நான் இருக்கும்போது பாப்பாவும் ரொம்ப குட்டி. சோ ரெண்டுமே வந்து என்னால பேலன்ஸ் பண்ண முடியல. அம்மா போனதுலயே நான் பயங்கர டிப்ரெஸ் ஆயிட்டேன். அதுல பாப்பாவும் இருந்து பிளஸ் என்னோட ஃபர்ஸ்ட் பையனுக்கு என்னன்னா he was suffering from separation anxiety. அம்மா இறந்துட்டனால அவனால அத வெளியே சொல்ல முடியல. அம்மா கூடயே தான் இருந்தான் அவன் நிறைய. ஓகே. so he was suffering from that. plus செகண்ட் பேபி வந்ததுக்கு அப்புறம் அவனால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அட்டென்ஷன் அங்க போகுதுன்றப்போ சோ என்னால இது எதையுமே பேலன்ஸ் பண்ண முடியல. ரைட். பிளஸ் நானும் வந்து அப்போ மெட்டர்னிட்டி லீவ்ல இருந்தேன். நானும் வந்து ஆபீஸ் ரெஸ்யூம் பண்ணணும். அந்த டைம்ல ஆக்சுவலி சபாட்டிக்கல் எவ்வளவு லீவ் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ பண்ணிட்டேன். ஆனா அந்த டைம்ல வந்து நான் ஜாயின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது. ரைட். சோ ஃபுல்லா அழுதுகிட்டே தான் இருப்பேன். ரைட். எதுவுமே என்னால பேலன்ஸ் பண்ண முடியல. பாப்பாவும் வந்து எப்படி வளர்ந்தா என்னன்னு எனக்கு சுத்தமா அட்டென்ஷனே கொடுக்க முடியல. சின்ன சின்ன விஷயங்கள் கூட என்னால அப்ப ரசிக்க முடிஞ்சது கிடையாது. ஏன்னா ஃபுல்லா நான் இதுலயே இருப்பேன், அழுதுகிட்டே இருப்பேன். அந்த ஸ்டேட்ல தான் நான் ஹாப்பி மாம் ஹப் பத்தி பார்த்து உள்ள வந்து நான் ஜாயின் ஆனது. ஓகே. உங்களுக்கு டாக்டர்ஸ் யாராவது சொன்னாங்களா you might be going through something called as postpartum depression, இந்த மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி எதுவுமே இல்ல? இது எல்லாமே நான் இந்த குரூப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த டேர்ம்ஸே தெரிஞ்சுக்கிட்டேன். ரைட். ஓகே. ஸோ இப்போ எவ்வளவு நாளா இதுல இருக்கீங்க, அண்ட் வாட் வாஸ் த பிரேக் த்ரூ மொமெண்ட்ஸ் ஃபார் யூ? ஆக்சுவலி இங்க வந்து நான் 1.5 years ஆயிடுச்சு. லவ்லி. 1.5 years ஆனாலும் வந்து நான் ஆக்டிவா வந்து இந்த குரூப்புக்குள்ள எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்றது லாஸ்ட் மேபி ஒரு 10 months அப்படிதான் இருக்கும். ஏன்னா ஜாப் போயிட்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன். சோ ஜாப் போயிட்டு வந்தனால என்னால இது ஆக்டிவா பண்ண முடியல. ரைட். சோ நான் ஜஸ்ட் ரெக்கார்டிங்ஸ் மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தேன். இதுல ஹேப்பனிங்ஸ் எல்லாமே ரெக்கார்டிங் மட்டும் தான் நான் கேட்பேன். அது கேட்டுக்கிட்டே பாத்தீங்கன்னா எனக்கே தெரியாம டிராஸ்டிக் சேஞ்சஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். லவ்லி. சோ அது வந்து என்ன ஒரு பிரேவான ஒரு முடிவு எடுக்க வந்துச்சு. அதுதான் வந்து நான் ஜாப் குவிட் பண்ணது. ஓகே. ஐ வாஸ் இன் கவர்மெண்ட் ஜாப். நீங்க சொன்ன மாதிரி ஐ திங்க் தட்ஸ் a very very brave move. எதனால அதை நீங்க குவிட் பண்ணணும்னு நினைச்சீங்க, அண்ட் why did you think it was the right thing for you to do? ஆக்சுவலி இந்த குரூப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் மதர்ஹுட் எவ்வளவு அழகானதுங்கிறத நான் ரியலைஸ் பண்ணேன். எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படிங்கறதையும் நான் ரியலைஸ் பண்ணேன். சோ நம்ம 2 குழந்தைங்களை வச்சுட்டு இப்படி தேவையில்லாம அழுதுகிட்டு இப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமே, இதை நம்ம அழகாக்கணும், மதர்ஹுட்டா அழகாக்கணும்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பிளஸ் என்னோட ஜாபும் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நான் இப்ப வந்து நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன்.
சூப்பர். என்னோட ஜாப்ல வந்து என்னோட போஸ்டிங் எப்படின்னா, நான் மார்னிங் 8 o'clock கிளம்புனேன்னா, நைட் 10 o'clock தான் வீட்டுக்கு வருவேன். ஓ மை கவர்மெண்ட் ஜாபா இருந்தாலும் அதுதான் என்னோட டைமிங்ஸா இருந்தது. 10 o'clock வந்து நான் பசங்கள நான் எப்படி பாத்துக்க முடியும்? கரெக்ட் கரெக்ட். ஹஸ்பண்டும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாத்துட்டு இருந்தாங்க. அவங்களுமே எப்படி ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க? வீட்டு அந்த இது ஆபீஸ் ஜாபும் பார்க்கணும், பசங்களையும் பார்க்கணுங்கிறப்போ he was not able to manage. சோ இதெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம எதுக்காக இப்படி சம்பாதிக்கணும்? பசங்களுக்காக சம்பாதிக்கிறோம், அவங்களோடயே இல்லைன்னா அது சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பிளஸ் இன்னொன்னு எனக்கு என்னன்னா, என்ன ரொம்பவே வந்து அந்த ஸ்டேஜுக்கு தள்ளிட்டு போன இன்சிடென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து யுஎஸ் போனதுக்கு அப்புறமா பசங்களை பாத்துக்கிறதுக்கு இங்க இருந்தாங்க வீட்டுல, மெய்டெல்லாம் இருந்தாங்க. ஆனா வந்து அவங்க எப்படின்னா என்னோட செகண்ட் பேபி மேல மட்டும்தான் ஃபுல் அட்டென்ஷன் போச்சு அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பையனை கண்டுக்கவே இல்லை அவங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா நானும் சம்பாதிக்கிறேன், ஹஸ்பண்டும் ஐடில இப்ப யூஎஸ்ல சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாள் நான் வீட்டை வேலைக்கு போயிட்டு வரேன் 10 o'clock. பாத்தீங்கன்னா பையன் போட்டிருக்க ட்ரௌசர் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிழிஞ்சிருக்கு. ஓகே, சோ பையன்கிட்ட கேக்குறேன், ஏன் இதை எடுத்து போட்டுக்கிட்ட, யார் உனக்கு எடுத்து கொடுத்தானா, எனக்கு யாருமே எடுத்து தர மாட்டாங்கம்மா, நானா தான் வந்து போட்டுப்பேன் ஸ்கூல்ல இருந்து வந்து. எனக்கு அப்படியே கண்ணுல தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலி நான் ஸ்டிச் பண்ண குடுக்கறதுக்காக எடுத்து வச்சிருந்த ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம், அதை எடுத்து அவன் நாள் பூரா சுத்தி இருக்கான், அத கூட யாருமே கவனிக்கல. அது எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்தது. ஒரு பேசிக் ஒரு குழந்தைக்கு தேவையானது கூட நம்மளால பண்ண முடியலையே அப்படின்னு. இன்னொரு இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா, ஒரு நாள் இப்படி நான் ஆபீஸ் விட்டு வெளில வரேன், பையனுக்கு கிஸ் பண்றதுக்காக அவன் இப்படி குனிறான், கிஸ் பண்றேன். அவன் தலையில பாத்தீங்கன்னா ஒரு ஏரியால ஃபுல்லா ஒரு பெருசா சொட்டை விழுந்திருக்கு. ஒரு ஏரியால ஃபுல்லா முடியே காணும். அது பாத்தீங்கன்னா நாள் பூரா இருந்த மெய்டுக்கு அது தெரிய கூட இல்ல அவன் தலையில அப்படி இருக்குன்னு. என்னன்னு பார்த்தா அவன் வந்து அவனே பார்பர் ஷாப்ல கட் பண்ற மாதிரி கட் பண்ண ட்ரை பண்ணிருக்கான் சிசர் எடுத்து. ஆனா யாருக்குமே அது தெரியாது, தெரியல. அப்ப எந்த அழகுல குழந்தைய பாத்துருப்பாங்க. சோ அவ்வளவுதான் அவங்க பண்ணுவாங்க, நம்ம அவங்க மேல பழி போட்டு பிரயோஜனம் கிடையாது. பிளஸ் இந்த குரூப்ல இருந்து நான் கத்துக்கிட்டது, யாரையும் பிளேம் பண்ணாதீங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுங்க. அதை நான் எடுத்தேன். பிளஸ் நான் ஜாப குவிட் பண்ணி 1 year ஆகுது, ஒரு நாள் கூட நான் ரெக்ரெட் பண்ணதில்லை அந்த ஜாப விட்டு. ஐம் வெரி ஹாப்பி. என்னன்னா பசங்களுக்கான ஒரு பேசிக் ஒரு எமோஷனல் சப்போர்ட், அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் பண்றதுக்கு நான் இருக்கேன் இன்னைக்கு. சோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் கம்யூனிட்டி, என்ன அந்த பிரேவ் டெசிஷன் எடுக்க வச்சதுக்கு. Thank you so much. God bless you, Maithili. Lovely. I think இந்த உங்களோட இன்டர்வியூ இன்னும் நிறைய மதர்ஸ் வந்து இன்ஸ்பயர் பண்ணி பசங்களையும் ஃபேமிலியும் முன்னிறுத்துறதுக்கு அவங்க வந்து அண்ட் அவங்கள முன்னிறுத்துறதுக்கு வந்து இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் யா, ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு எல்லா மதர்ஸுக்கும் வர ஒரு கொஸ்டின் வந்து, நான் வேலையை விட்டுட்டேன்னா ஐ வில் பிகம் ஃபினான்ஷியலி டிபெண்ட், how will I handle that? I will feel weak. திரும்ப எனக்கு இந்த கம்ஃபர்ட் கிடைக்காது. அது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்க இருந்தீங்களா? அண்ட் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லுவாங்க கவர்மெண்ட் ஜாப் ஏன் விடுற அப்படின்னு. ஸோ அந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி நான் இந்த குரூப்புக்கு வரதுக்கு முன்னாடி சொல்லணும்னா நிறைய மத்தவங்களை பத்தி யோசிப்பேன். நம்ம இதை பண்ணா மத்தவங்க என்ன நினைப்பாங்க, அந்த தாட்ஸ் எனக்கு நிறைய இருந்தது. ஆனா இந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா சைலண்டா அந்த தாட் எல்லாம் என்ன விட்டு போயிருச்சு. உனக்கு எது கரெக்ட்னு தோணுதோ அதை நீ பண்ணு, மத்தவங்களுக்கு நீ ஜஸ்டிஃபை பண்ண வேண்டியது கிடையாது, உன் லைஃப நீ தான் வாழ போற. சோ அந்த டெசிஷன் என்னையுமே சொன்னாங்க. ஆக்சுவலி என்னோட ஹையர் அப், என்னோட பாஸே சொன்னாங்க, நீ வந்து சும்மா எமோஷனலா இந்த முடிவு எடுக்கிற, நீ வந்து ஆக்டிவா வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு எம்ப்ளாயி, உன்னால சும்மா எல்லாம் வீட்டுல இருக்க முடியாது, ஷுவர்லி ரெக்ரெட் ஃபார் இட் அப்படின்லாம் சொன்னாங்க. நான் வந்து ஆக்சுவலி எனக்கு ஃபேர்வெல் கொடுக்குற அன்னைக்கு நான் சொன்னேன், எல்லாரும் நான் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் விடுறீங்கன்னு சொல்றீங்க, ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், இதுக்காக நான் என்னைக்குமே நான் ரெக்ரெட் பண்ண மாட்டேன். எனக்கு என் பசங்களுக்கு இப்ப நான் தேவை, நாங்க இருந்து ஆகணும், நான் கண்டிப்பா இருப்பேன். பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, நான் ஃபுல்லா இப்படியே வீட்லயே இருந்துட போறது கிடையாது கடைசி வரைக்கும். ஐ வில் ஜாயின் பேக். ஆனா எப்ப ஜாயின் பண்ணுவேங்கிறதையும் நான் தான் டிசைட் பண்ணுவேன். எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரணும், என் பசங்க ஓகே ஸ்டேபிள் ஆயிட்டாங்க, தே கேன் டூ தெம்செல்ஸ் எனிதிங் அப்படின்ற ஒரு இது வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஜாயின் பண்ணுவேன். பிளஸ் என்னையுமே கேட்டாங்க, வேலையை விட்டோன்னு இது ஏதாவது பண்ணுவேன், நீ ஏன் இன்னும் எதுவும் பண்ணல, சும்மா தானே நீ இருக்க அப்படின்னு. நான் சொன்னேன், நான் வந்து கேரியர் ஸ்விட்சுக்காக நான் வேலையை விடல, நான் விட்டது வேற காஸ்க்காக, அதுக்காக நான் இருப்பேன், எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் நான் ஸ்விட்ச் ஆவேன்னு.
சோ நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா யாரு என்ன சொன்னாலும் நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லைன்றத நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். வெரி பவர்ஃபுல் வேர்ட்ஸ்ல ஐ Yes. திங்க் சும்மா தானே இருக்க, சும்மா ஆ. தானே இருக்க, சும்மா ம். தானே வேலை பண்ணல, காசு சம்பாதிக்கலன்னா நீ வீட்ல சும்மா தானே இருக்க ஆமா. அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி வெரி ஹார்ஷ் வேர்ட். ஐ எம் ஏபிள் டு ரிலேட் டு இட். நீங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? வேலையை விட்டு நம்ம மணி அபார்ட், நம்ம நீங்க சொல்ற மாதிரி காலைல 8 மணிக்கு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு இந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் லைஃப்ல இருந்துட்டு இப்போ நீங்க வீட்ல பசங்கள்லாம் போனதுக்கு அப்புறம் வீட்ல தனியா இருக்கும்போது ஹவு டு யூ ஃபீல் அண்ட் டு யூ மிஸ் எனிதிங்? அப்படி இல்லவே இல்ல ரம்யா. ஏன்னா இந்த பிரேக் வந்து ஏன்னா நான் என்னோட செல்ஃப் கேருக்கும் நான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். சூப்பர். சோ எனக்கு வந்து நான் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி தோணவே இல்ல. ஐ ரைட். அம் டோட்டலி எங்கேஜ்ட். ஃபுல்லா நான் எங்கேஜ்டா இருக்கேன். வாட் டு யூ டு டியூரிங் யுவர் ஃப்ரீ டைம்ஸ்? சொல்றேன். ஆக்சுவலி செல்ஃப் கேர்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், என் பையன் பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு பீரியட்ஸே வரல. ஓகே, ஹார்மோனல் இன்பேலன்ஸ். நான் அதுல கூட கான்சென்ட்ரேட் பண்ணாம இருந்திருக்கேன் இத்தனை வருஷம். எஸ். அதுக்கப்புறமா நீங்க கொடுத்த அட்வைஸ், உங்ககிட்ட இருந்த கிடைச்ச கான்டாக்ட் வச்சு அதை நான் சரி பண்ணேன். எஸ். அப்பதான் வந்து எனக்கு செல்ஃப் கேர்னா என்னன்னே தெரிஞ்சுது. நம்ம பாத்துக்கிட்டோம்னா தான் பசங்களை பாத்துக்க முடியும்ன்றத நான் ரியலைஸ் பண்ணேன். பிளஸ் மார்னிங்ஸ்ல வந்து நான் ஜிம்க்கு போவேன். எவ்ரிடே ஐ கோ ஃபார் ஒர்க் அவுட். 1.5 hours ஒர்க் அவுட் பண்ணுவேன். வாவ். ஓகே. டெய்லி 1.5 hours பண்ணுவேன். அது எப்படி எனக்கு எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குன்னா 10 kilometers மேரத்தான் நான் ரெகுலரா போயிட்டு இருக்கேன். வாவ். பக்கத்துல வர மேரத்தான் எல்லாமே. That too in 1.5 hours I'm able to complete 10 kilometers. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல், அமேசிங் ஸ்டார். அந்த அளவுக்கு ஃபிட் ஆயிட்டேன் நானு. பிளஸ் நான் எப்படி இப்ப கான்சென்ட்ரேட் பண்றேன்னா பசங்களுக்கு ஹெல்தியானது கொடுக்கணும் நம்ம. சோ ஜங்க் எல்லாம் கட் பண்ணிட்டு டுவர்ட்ஸ் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அவங்களை கொண்டு போயிட்டு இருக்கேன். குட். சோ நான் இதுலலாம் நான் வந்து என்ன எங்கேஜ் பண்ணிக்கிறனால எனக்கு பெருசா நான் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி தோணல. பிளஸ் நீங்க சொன்ன அந்த ப்ரொடக்டிவிட்டி கிளாஸ் எடுத்தீங்க இல்லையா, அதுல படி டைம் மேனேஜ் பண்ணி நான் எல்லாமே கரெக்டா பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. சம்டைம்ஸ் பசங்களை 2 பேத்தையும் மேனேஜ் பண்ணணும்ன்ற அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆனா எப்படின்னா ஐ எம் ஏபிள் டு கம் அவுட் ஆஃப் இட். டக்குன்னு என்ன ஏதோ ஒன்று பண்ணி என்ன நான் வெளியே கொண்டு வந்துக்கிறேன் அதுல இருந்து. அண்ட் வாட்ஸ் யுவர் ஹஸ்பண்ட்ஸ் டேக் ஆன் திஸ்? ஹஸ்பண்ட் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எல்லாரும் படிதான் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு யோசிச்சாரு. ஆனா அதுக்கப்புறம் அவருக்கே தெரிஞ்சிருச்சு நிஜமாலே பாத்துக்க ஆள் கிடையாது. சோ இதுதான் கரெக்ட் அப்படின்னு. பிளஸ் ஹஸ்பண்ட்க்கு என்னன்னா ஓகே நீ வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டு எப்போ ஜாயின் பண்ண முடியுமோ ஜாயின் பண்ணு அப்படின்னு. ஏன்னா பினான்சியலா நான் சப்போர்ட் பண்ணணும்னு நானும் நினைக்கிறேன். அவரும் வந்து நீ டைம் எடுத்துட்டு உன்னால எப்போ முடியுதோ நீ அப்ப ஜாயின் பண்ணு அப்படின்னு. பிளஸ் இப்போ இன்னொன்னு என்னன்னா நான் வந்து இப்போ ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டேன். பேரலா நான் கோர்ஸும் படிச்சுட்டு இருக்கேன். எப்ப நான் எனக்கு கான்ஃபிடன்ஸ் வருதோ ஐ வில் ஜாயின் பேக். குட். How your children are feeling with this? அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரம்யா. Especially your son. அவனுக்கு இப்போ இன்னொன்னு என்னன்னா எஸ் இஸ் டோட்டலி அவுட் ஆஃப் செப்பரேஷன் ஆங்ஸைட்டி நவ. இல்ல சூப்பர். டோட்டல் டிராஸ்டிக் சேஞ்ச் அவன் கிட்ட. பிளஸ் எனக்கு இப்போ என்னன்னா வந்து அவனுக்கு எதுனாலும் நான் அவைலபிளா இருக்கேன் அப்படிங்கறது அவனுக்கு தோணிருச்சு. எதுனாலும் நம்ம அம்மா கிட்ட சொல்லலாம், டக்குன்னு எதுனாலும் வந்து என்கிட்ட தான் சொல்லுவான். நானும் வந்து பொறுமையா கேக்குறேன். முன்னாடி எல்லாம் எனக்கு அந்த டைம் இருந்தது கிடையாது. டைமை விட மைண்ட் ஸ்பேஸ் இருக்காது. இருக்காது. இப்ப வந்து இல்ல நீ சொல்லு நான் கேக்குறேன் அப்படின்னு கேக்குறேன். பிளஸ் என் பாப்பா வந்து அந்த 6 months வரைக்கும் இருக்கிற அந்த டெவலப்மெண்ட் இதெல்லாம் நான் எப்படி மிஸ் பண்ணனோ அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இந்த ஒரு வருஷம் நான் நல்லா என்ஜாய் பண்றேன். அவளோட சின்ன சின்ன விஷயங்கள் நோட் பண்ணி அவளோட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். Lovely, lovely. I'm so glad to listen to this and stay blessed for whatever you're going through. I'm so happy about the whole thing. And in the breakthrough எல்லாம் வந்ததுக்கு உங்களுக்கு பர்சனலா ஹெல்ப் பண்ண ஒரு 2 or 3 tools that you use from Happy Mom Hub சொல்ல முடியுமா? இதெல்லாம் நான் லேர்ன் பண்ணேன். எனக்கு வந்து மெயினா வந்து அத ஹடல் கால்ஸ் வந்து நான் கேட்பேன். லைவா அட்டெண்ட் பண்ணலனாலும் ரெக்கார்டிங்ஸ் கேட்பேன் நான். அப்புறம் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட். முடிஞ்சப்பெல்லாம் நான் வந்து கிராட்டிடியூட் எழுதிட்டே இருக்கேன். சோ அதெல்லாம் ஐ அம் ஃபீலிங் தட் இட்ஸ் ஹேப்பனிங். எஸ். எதுக்கெல்லாம் நான் கிராட்டிடியூட் சொல்றேனோ ஸ்லோவா எப்படினாலும் டிலேட் ஆவாவது அது எனக்கு நடந்துருது. சோ அதனால வந்து இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எனிதிங் இஸ் பாசிபிள். பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஒரு அசால்ட் அந்த ஒரு தைரியம் வந்துருச்சு இப்போ. குட் குட் குட். மைத்லி நீங்க வந்து வர்க் பண்ணும்போதே இங்க ஜாயின் பண்ணிட்டீங்கல்ல,
இப்போ ஆமா. ஒர்க் பண்ணும்போதே வாட் ஆர் த டூல்ஸ் தட் யூ யூஸ்ட் விச் மேட் யூ டேக் திஸ் போல்ட் டெசிஷன்? அப்போ டைமே இல்லாதப்போ நீங்க என்னெல்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சது உங்களால? நான் இல்ல வந்து எதுவுமே மார்னிங் ரிச்சுவல்ஸ் கேட்பேன். ஓ நைஸ். ஓகே. மார்னிங் ரிச்சுவல் கேட்பேன், ஹடல் கால் கேட்பேன். பஸ்ல வரும்போதெல்லாம் ஹடல் கால் இயர்போன்ல போட்டு அது கேட்டுட்டே வருவேன். அதுல ஆக்சுவலி ஒரு மதர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க டே கேர்ல உங்க பொண்ணை விட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு. ஆமா சோ வி டென்ட் கோ ஃபார் டே கேர். சோ அதை நாங்க டிராப் பண்ணிட்டோம். ரைட். சோ ஓகே. இதெல்லாம் எடுத்துட்டு தான் அந்த பிரேக் த்ரூக்கு மெயின் ரீசன்ஸ். ஓ சூப்பர். வேற ஒரு மதருக்கு, இந்த மாதிரி ஒர்க்கிங் மதருக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான சிஸ்டர்லி சஜஷன்னா எனக்கு இருக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு கூட ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க எனக்கு. நான் வந்து நான் வேலையை சொல்லியிருந்தேன் நேத்திக்கு. அதுதான் நான் வேலையை விடணும்னு நினைக்கிறேன், உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். அவங்க கிட்டயும் நான் இதேதான் நான் சொன்னேன். என்னன்னா இப்போ நம்மளுக்கு காலேஜ் முடிஞ்ச உடனே கேரியர்னு ஒரு ஏர்ஜ் இருக்கும். ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் மத்தவங்களுக்கு, நம்ம வேலையை போகணும்னு ப்ரூவ் பண்ணி காமிக்கணுங்கிற ஒரு ஏர்ஜ் இருக்கும். நம்ம அதுல எதுலயோ போயிடுவோம். அப்போதைக்கு நம்ம எதுவுமே யோசிக்க மாட்டோம். ஆனா ஒரு மதர் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பிளஸ் இந்த கம்யூனிட்டி மூலியமா கத்துக்கிட்டது மதரோட எவ்வளவு ஸ்பெஷல். அதுக்காக நான் சொல்றது என்னன்னா, எந்த ஒர்க்கிங் உமனா இருந்தாலும் உங்களால முடிஞ்சா ஒரு பிரேக் எடுங்க. எய்தர் சபாட்டிக்கல் இல்லையா, ஒரு கொஞ்ச நாளைக்கு குவிட் பண்ணிட்டு ரீஜாயின் பண்ண முடியும்னா தயவு செஞ்சு ஒரு பிரேக் எடுங்க. குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சொல்றவங்க சொல்லுவாங்க இது பைத்தியக்காரத்தனம், எதுக்கு வேலையை விடுறலாம், அப்படியெல்லாம் கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா ரெக்ரெட் பண்ணவே மாட்டீங்க. நீங்க குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. தே நீட் அஸ். வெரி நைஸ். மைத்லி ஒரு 5 years from now ஒரு 10 years from now இந்த பிரேக்கை வந்து நீங்க என்னன்னு சொல்லுவீங்க உங்க குழந்தைங்களுக்கு? லைக் ஏன்னா இது வந்து நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன், ஒரு நிறைய பேர் சொல்லி வந்து இது பண்ணியிருக்கேன். உன்னாலதான் நான் வேலையை விட்டேன், உனக்காக தான் நான் வேலையை விட்டு வீட்டில் இருக்கேன் அப்படின்னு ஒரு ஒரு சர்டன் இதுக்கு அப்புறம் வந்து வி ஆல் pour it on to our children saying அவங்களுக்காக நான் இந்த வேலையை விட்டேன். I want to hear from you after 5 years or 10 years, what would you tell your kids? இல்ல இது ஆக்சுவலி முன்னாடியே ஒருத்தவங்க வந்து என் பசங்க முன்னாடியே சொன்னாங்க. என் பொண்ணே வந்து ஒருத்தவங்க கேட்டதுக்கு உங்க அம்மா வேலைக்கு போறது இல்லையான்னு கேட்டாங்க. எங்களெல்லாம் பாத்துக்கிறதுக்கு தான் அம்மா வேலையை விட்டாங்க அப்படின்னா என் பொண்ணு சொன்னான். ஓகே. அப்பயும் நான் உடனே கரெக்ட் பண்ணேன். அப்படி இல்ல பாப்பா, உங்களை பாத்துக்கிறதுக்காக நான் வேலையை விட கிடையாது. நான் ஹாப்பியா இருக்கணும்னு நினைச்சேன், உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சேன், அதுக்கு தான் நான் வேலையை விட்டேன் அப்படின்னு. பிளஸ் நான் என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க கிட்டயும் சொல்லியிருக்கேன், நான் எக்காரணத்து கொண்டும் இவங்களுக்காக வேலையை விட்டேன்னு என்னைக்குமே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா அது மட்டுமே கிடையாது, நான் வந்து என்னையே நான் இன்வென்ட் பண்ணிட்டு இருக்கேன், என்னையே நான் புதுசா பாத்துட்டு இருக்கேன் இந்த கேப்ல. சோ அவங்களுக்காக நான் விட்டுட்டேன்னா நான் ஃபீல் பண்ணிட்டு தான் உட்கார்ந்துருக்கணும் இந்நேரம். ஐயோ விட்டுட்டேனே அந்த ஃபீல் எனக்கு சுத்தமா கிடையாது. சூப்பர் சூப்பர். அதனால ஐ வில் ஆல்வேஸ் ஃபீல் ஹாப்பி. அந்த வேர்ட் என் வாயில இருந்து வரவே வராது, அவங்களுக்காக தான் விட்டேன்றது. ஐ அம் சோ ப்ரவுட். ஏன்னா ஐ மீன் நீங்க anybody who's watching this interview, I just wanted to tell you these questions are not curated. இதெல்லாம் நான் கேட்க போறேன்னு மைத்திலிக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. As she is talking, I'm just asking her the questions. And இந்த 5 years 10 yearsக்கு அப்புறம் இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. பட் ஐ எம் சூப்பர் ப்ரௌட் ஆஃப் த ஆன்சர் தட் ஷி கேவ். அவங்களுக்காக விடல, பட் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நான் நினைச்சதுனால விட்டேன். அகேன் she's taking that responsibility on her and saying it was my choice. நிறைய பேர் வந்து நிறைய மதர்ஸ் வந்து இந்த ரெண்டுத்துல வந்து ஸ்டக் ஆயிருவாங்க. வேலையை விட்டுருவாங்க, விட்டுட்டு ஐயோ விட்டோமேன்னு ஒரு கில்ட் அண்ட் ஒரு ரிக்ரெட் இருக்கும். அண்ட் தென் தே வில் சே இதனாலதான் விட்டேன், அதனாலதான் விட்டேன், ஆள் இல்லை அதனாலதான் விட்டேன் அப்படின்ற ஒரு இது. But when they take it as my choice and I wanted to be happy and I wanted to be peaceful, they own it. I'm glad that you're owning that decision. Maithili, thank you. I'm super proud of you. I still remember the one-to-one that I spoke. நிறைய பேசுனீங்க, எல்லாம் பண்ணீங்க. And you've come a very long way, Maithili. Yes, Ramya, because of this community. Yes, thank you. Definitely this would be a journey worth doing. Yes. Right. So pretty much okay. And I mean, what are the learnings that you were mainly taken up from this Happy Mom Hub, and why you think anybody should join? ஏன்னா நிறைய ஒர்க்கிங் மதர்ஸ் சொல்றது எனக்கு டைம் இல்லை, நான் இதுல ஜாயின் பண்ணாலும் என்னால எதுவுமே கோ த்ரூ பண்ண முடியாது, எனக்கு இது வேணுமான்னு எனக்கு தெரியல,
என்னால என்ன ப்ரையாரிட்டைஸ் பண்ண முடியல, அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ why you think Happy Mom, joining Happy Mom Hub is very important and crucial for a working mother? ஆக்சுவலி ஒரு மதரா பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு மென்டல் ஹெல்த் எவ்வளவு முக்கியங்கிறதே நம்ம இந்த கம்யூனிட்டி மூலியமா நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். Yes. நம்ம மென்டல் ஹெல்த் நல்லா இருந்தாலே பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிறது எல்லாமே அழகா தெரியுது. Yes. ஸோ அட்லீஸ்ட் உங்க மென்டல் ஹெல்த்துக்காகவாவது இந்த கம்யூனிட்டி நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணி ஆகணும். நான் என்னோட மென்டல் ஹெல்த்ல நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டே Yes. இருக்கேன். ஸோ Yes. அதனால நான் சேஞ்சஸ் பாக்குறேன். Yes. ஸோ எந்த ஒர்க்கிங் மதரா இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த கம்யூனிட்டிக்குள்ள வாங்க. எந்த இதுல சோசியல் மீடியால பார்த்தாலும் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணாம என்னன்றத உள்ள வந்து பார்த்து தயவு செஞ்சு ஜாயின் பண்ணி இந்த மேஜிக்கல் ஓஷன்ல நீங்களும் ஸ்விம் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் இது கேட்க வந்து நீங்களா ஐ திங்க் சொல்லிட்டீங்க. ஐ டேக் த லிபர்ட்டி ஆஃப் பிக்கிங் அப் தட் ஒன் வேர்ட் அபவுட் ஹாப்பி மாம் ஹப் அப்படின்னு கேட்கலாம்னு நினைச்சேன். மேஜிக்கல் ஓஷன் சொல்லிட்டீங்க நீங்களே. தேங்க்யூ ஸோ மச் மைத்லி. அண்ட் யூஸ்வலா நான் வந்து இன்டர்வியூஸ்ல I don't give my point of view, but today I definitely want to share my thoughts about this as well. ஏன்னா நீங்க if you know நேத்திக்கு நம்ம வீக்லி கால் அண்ட் நியூ மெம்பர்ஸ் கால், அதுலயும் we had this thought of there is one mother working throughout the night. There is one mother who is working in UK shift till 3 o'clock and 4 o'clock in the morning. And சில பேர் வந்து உங்களை மாதிரி காலைல 8 மணிக்கு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு வருது. And they all say என்னால வந்து பீஸ்ஃபுல்லா ஒருவா சாப்பிட கூட முடியல. That's how I work. நான் எப்படி பேலன்ஸ் பண்றது வேலையும் இல்ல ஃபேமிலியும் அப்படின்னு கேட்குறப்போ வந்து I really thought I take this opportunity to voice out my words. இது வந்து மைத்திலி பண்றது வந்து இட் இஸ் நாட் என்ன பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் சூஸிங் ஃபேமிலியா கேரியரா சூஸ் பண்ணு, உன்னால ஏதாவது ஒண்ணுதான் பார்க்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இஃப் யூ ஆர் ஏபிள் டு see me, I am an embodiment of balancing both. இட்ஸ் நாட் தட் நான் ஃபேமிலி ஒன்னா நான் வேலைக்கு போகணும், ஒன்னா நான் கோச்சா இருக்கணும், இல்லைன்னா என் ஃபேமிலியை பார்த்துக்கணும். I have ample time to take care of my family, and I have ample time to take care of my business, and I have more than ample time to take care of me. But how this has come is when I took that conscious break of 3 months, 3 years to work on myself. So மைத்திலி இங்க சொல்ல வரதும் என்ன அப்படின்னா, choose between your career or family அப்படிங்கிறத தாண்டி it is take that break to work on yourself, to make yourself strong, to make your family independent. ஒரு உங்களை சார்ந்து இல்லாம ஒரு இண்டிபெண்டா அவங்க வந்து பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு அவங்கள கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா your career will be sustainable and easy to work. ஸோ என்ஜாயபிளா உங்க கெரியரும் இருக்கும், ஃபேமிலியும் இருக்கும், உங்களோட லைஃபும் இருக்கும், உங்களோட ஹெல்த்தும் இருக்கும். ஸோ இங்க ஹாப்பி மாம் ஹப்ல கத்துத்தரது வந்து இதுதான். ஒரு மதரோட மெயின் பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த், அதுதான் ஃபவுண்டேஷன். அதுக்கு மேல ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபேமிலி ஒரு சில்ட்ரன், அதுக்கு மேல கெரியர். நம்ம இப்படி பில்ட் பண்ணோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் யூ வில் ஹேவ் அ வெரி என்ஜாயபிள் அண்ட் அ சஸ்டைனபிள் கெரியர். இந்த 1 இயரோ 2 இயர்ஸோ நீங்க பிரேக் எடுக்கிறது இட் வில் பி ரியலி வர்த் இட். இந்த 2 வருஷத்துல நீங்க என்ன சம்பளம் வாங்கியிருப்பீங்களோ அதோட 10x உங்களால பண்ண முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரும். அந்த டேலண்ட் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பவரை வந்து உங்களால அன்லீஷ் பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்போ இந்த நான் சொன்ன அந்த பிரமிட் வந்து இன்வெர்டடா போயிட்டு இருக்கு. அதாவது கெரியருக்கு வந்து நம்ம ஒரு பேஸா வச்சு அதுக்கு மேல வந்து பேரண்டிங், அதுக்கு மேல ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படி வைக்கிறோம். ஸோ இன்வெர்டட் பிரமிட் மாதிரி அப்படியே வந்து ஆடிக்கிட்டே இருக்கு நம்மளோட லைஃப். எனி ஒர்க்கிங் மதர் ஹூ ஸ்ட்ரகிளிங் டு மீட் எவ்ரி எண்ட் மீட் அவர் ஐ திங்க் என்னோட மைத்திலியோட அண்ட் நிறைய people from our own community, our humble loving advice would be it is okay to take that break. People around you might not understand what you're going through, but when you pause and then give that break and take care of yourself, repair yourself, then everything else will go on very smoothly. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு ரோடு குண்டும் குழியுமா இருக்கு அப்படின்னா அந்த ரோட்ல நம்ம இங்கிருந்து நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு போறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அதே விஷயம் இந்த ரோடை பிளாக் பண்ணிட்டு அதை வந்து சரி பண்ணிட்டு நல்லா நீட்டா தார் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட டெஸ்டினேஷன் போகிறதுக்கு வரதுக்கு
the journey ஸ்மூத்தா இருக்கும், ஈஸியா இருக்கும், என்ஜாயபிளா இருக்கும், ஃபாஸ்டராகவும் இருக்கும். ஸோ வாட் மைதிலி ஹஸ் டன் இஸ் தட் அது ஸ்டாப் பண்ணிட்டு காரை ஓரமா நிறுத்திட்டு அவங்களோட அந்த ரோடை எல்லாம் சரி பண்ணி குழி எல்லாம் வந்து மண்ணு போட்டு நிரப்பி தாறு போட்டு போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் வெரி சூன் ஹர் ஜர்னி இஸ் கோயிங் டு பி லைக் ஸ்கை ராக்கெட்டிங். அண்ட் இதே யூடியூப் சேனல்ல அவங்களுக்கு குவீன் மாம் அவார்டுக்கு நான் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் இன்டர்வியூ பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பா. நம்பிக்கையோட நான் வந்து we will all sign off. And if you want to join our community, you can DM us. And எனக்கு இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிளே ஸ்டோர்ல போய் ஹாப்பி மாம் ஹப் அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம். You will get a lot of free courses in those apps, and you will also get to know what is happening inside of our community. And yes, thank you so much, Maithili, for coming in. Thank you. And thank you for inspiring. ஏன்னா உங்களோட ஒரு இன்டர்வியூ will give a lot of courage to many mothers to take that break, not for her children and for her family, but for herself. I think நீங்க பண்ணிருக்கிற அந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள், பெஸ்ட் ரோல் மாடல் நீங்க எதுக்காக அப்படின்னா யூ ஹேவ் ப்ரையாரிட்டைஸ்ட் யூ. நான் என்ன ப்ரையாரிட்டைஸ் பண்ணேன், நான் ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வேலையை விட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் இந்த காலத்துல நான் வேலைக்கு போனா ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற காலத்துல நான் வேலையை விட்டு ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு நினைச்சு வேலையை விட்டு இப்ப ஹாப்பியாவும் இருந்து அதை காமிக்கிறீங்க. யூ ஹவ் டேக்கன் அ டெசிஷன் அண்ட் மேட் தட் டெசிஷன் ரைட். So it's not about always taking the right decision. Sometimes it's also about taking a decision and making it right. And I'm glad you're actually making it right. Thank you, Ramya. Thank you, Maithili, and meet you soon in a Queen Mom Award. Sure, Ramya. Yes. Thank you. Thanks a lot. Thank you, audience, for watching this till the end. And இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை bye bye. ரம்யா.